ஹாய், இன்னைக்கான மெனு கத்திரிக்காய் காரக்குழம்பு. வெங்காயம், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு காரக்குழம்பு. தனியாக ஒரு எண்ணெயில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு, வெங்காயம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு இதில் தான் சேர்க்க போகிறேன். ஸோ அது கட் பண்ணி போட்டுட்டு அதே எண்ணெயில் நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். மிக்சியில் தேங்காய், தக்காளி, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அந்த அரைச்சதை அப்படியே அந்த விழுது தூக்கி கடாயில் போட்டு ஒரு கலக்கி குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போதும் போட்டுட்டு நல்லா கலக்கிட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். பிகாஸ் காய்கறி வேகிறதுக்காக ஒரு அரை வேக்காடு வர வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. குழம்பு ரெடி. அண்ட் வடைக்கு பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம் இதை தனியாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். ஊற வச்ச கடலைப்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதில் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஒரு ஒன்றும் பாதியமாக தான், ரொம்ப ஃபைனாக வேணாம். ஸோ ஒன்றும் பாதியமாக அரைச்சி அதை ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு அது கூட இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தட்டி போட்ட பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வடை பதத்துக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை நல்லா கையில் தட்டி எடுத்துக்கிறேன். வடை தட்டுவோம் இல்லையா? ஸோ ஜென்ரலாக நான் இந்த கையில் கேமரா வச்சுட்டு இருந்ததாக ஒரு கையில் தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தோன்னே 2 கையில் தட்ட ஆரம்பிச்சிட்டேன், அவர்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு. ஸோ கொஞ்சம் எண்ணெய் தான் நான் இப்போதைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன வடை வருமோ ஒரு 3 வடை தான் இதில் சுட முடியும். ஸோ இப்போதைக்கு ஒரு 3 வடையை தட்டி போடுறேன். தட்டி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஒரு திருப்பினீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது ரெடி ஆகிடும். ஸோ கத்திரிக்காய் காரக்குழம்பு வித் வடை ரெடி. இன்னைக்கான